அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா வங்கா நாஸ்ட்ராடமஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அவங்களுடைய கணிப்புகள் பெருமளவில் பார்த்திங்க அப்படின்னா பளித்திருக்கு அப்படின்றதுனால அவங்களுடைய கணிப்புகளுக்கு உலகளாவிய மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தற்போது பார்த்திங்க அப்படின்னா நாஸ்ட்ராடமஸ் இந்தியா பற்றி கணித்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். எதெல்லாம் நடக்க போகிறது இந்த ஆண்டில் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக வரலாற்றில் சில அறிஞர்கள் தங்களின் தீர்க்க தரிசனங்களால் அழியா புகழ் பெற்றிருக்காங்க. அதில் பாபா வங்கா நாஸ்ட்ராடமஸ் போன்றவங்களும் மிகவும் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லலாம். 16வது நூற்றாண்டை சேர்ந்த பிரெஞ்சு ஜோதிடரான நாஸ்ட்ராடமஸ் உலக வரலாற்றை மாற்றிய பல நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்ததாகவும் ஆனால் அவை உண்மையிலேயே பலித்ததாகவும் நம்பப்படுது. ஹிட்லரின் எழுச்சி, அமெரிக்காவில் 9/11 தாக்குதல் மற்றும் COVID-19 போன்ற பல நிகழ்வுகளை அவங்க முன்கூட்டியே கணித்ததா நம்பப்படுது. அதனால தான் அவருடைய கணிப்புகளை மக்கள் இன்றும் நம்பிட்டு இருக்காங்க. மேலும் எதிர்காலம் குறித்த அவங்களுடைய கணிப்புகளை பற்றி மேலும் அறிய ஆர்வமாகவும் இருக்காங்க. நாஸ்ட்ராடமஸ் உலக நாடுகள் மட்டும் இல்லாம இந்தியாவை பற்றியும் சில தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்காரு. இந்தியாவை பற்றி நாஸ்ட்ராடமஸ் கூறியிருக்கக்கூடிய கணிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாஸ்ட்ராடமஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாஸ்ட்ராடமஸ் 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த பிரெஞ்சு ஜோதிடர், மருத்துவர் மற்றும் புகழ்பெற்ற தீர்க்கதரிசி ஆவார். 1555 வெளியிடப்பட்ட அவருடைய புத்தகமான லெஸ் பிராட்பீஸ் தீர்க்க தரிசனங்கள் மூலமா மிகவும் பிரபலமானவராக மாறியிருக்காரு. 942 கவிதைகளின் இந்த தொகுப்பு எதிர்கால நிகழ்வுகளை முன்னறிவிப்பதாக பலரால் நம்பப்படுது. பிரான்சின் செயின்ட் ரெமி டி புரோவென்சிஸ் போன்ற டிசம்பர் 14 அப்படி இல்லைனா 21 1503 பிறந்த மைக்கேல் டி நாஸ்ட்ராடமஸ் தனது ரகசியமான மற்றும் பெரும்பாலும் தெளிவற்ற தீர்க்க தரிசனங்களுக்காக புகழ் பெற்றாரு அப்படின்னு சொல்லலாம். வரலாறு முழுவதும் முக்கிய உலக நிகழ்வுகளை முன்னறிவித்ததற்காக நாஸ்ட்ராடமஸை இன்று மக்கள் நினைவு கூர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தலைவர் பிறப்பாரு அப்படின்னு நாஸ்ட்ராடமஸின் தீர்க்க தரிசனங்கள் தெரிவிக்குது. அவரது பெயர் இன்னும் ஒரு மர்மமாகவே இருந்தாலும் குழப்பமான காலங்களில் உலகளாவிய அமைதி மற்றும் தலைமைத்துவத்தில் அவர் முக்கிய பங்கு வகிப்பாரு மற்றும் 3ஆம் உலக போர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அவரது உதவியுடன் தவிர்க்கப்படும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஷாயர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கார், அதாவது மீட்பர். இந்த தலைவரின் பிறப்பு மற்றும் எழுச்சி உலகை சிறப்பாக வடிவமைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தலைவர் கடல்களால் சூழப்பட்ட ஒரு பகுதியில் இருந்து வருவார் அப்படின்னு நாஸ்ட்ராடமஸ் விவரித்திருக்கார். இது இந்தியாவின் புவியியலை குறிக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த தலைவர் ஒரு முக்கியமான நேரத்தில் வெளிப்படுவார். உலகம் கடுமையான சவால்களை எதிர்கொள்ளும் போது நம்பிக்கையையும் வழிகாட்டுதல்களையும் வழங்குவார். அரசியல் மற்றும் சமூக நெருக்கடிகளை சமாளிக்கும் ஷாரின் திறன் நாஸ்ட்ராடமஸின் தீர்க்க தரிசனம் விளக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். தங்களின் ஞானம் மற்றும் தலைமைத்துவத்துடன் அவர்கள் பிளவுகளை குறைச்சி உலகளாவிய சவாலான காலகட்டத்தில் அமைதியை உருவாக்குவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. சவாலான காலங்களில் ஷாரின் வருகை நம்பிக்கை மற்றும் மீள்தன்மையை குறிக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். அவர்களுடைய உலகளாவியில் நல்லிணக்கத்தை கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஷாரின் சக்தியும் நற்பெயரும் உலகம் முழுவதும் தொடர்ந்து வளரும். அவர் வியாழக்கிழமை தோறும் வழிபடுபவர் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தொலைநோக்கு பார்வையின் மூலமாக மில்லியன் கணக்கானவர்களுக்கு அவர்கள் நன்மைகளை ஏற்படுத்துவாங்க. உலக அரங்கில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் இந்தியாவின் திறனை நாஸ்ட்ராடமஸ் கணித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாஸ்ட்ராடமஸ் அப்படின்றவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு, கணித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த பிரபல ஜோதிடர் குஷால் குமார், இவர் இந்தியாவின் வாழக்கூடிய நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. நாஸ்ட்ராடமஸ் அப்படின்றவர்
பல கணிப்புகள் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாபா வங்காவுடைய கணிப்புகளும் கிட்டத்தட்ட நாஸ்ட்ராடமஸ் உடைய கணிப்புகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒத்து போகக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த காலத்தில் ஜூன் முதல் டிசம்பர் வரைக்கும் என்னென்ன அழிவுகள் வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 2025 ஆண்டு தொடங்கி கண்ணை மூடி தொடர்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட பாதி ஆண்டுக்கு மேலே முடிஞ்சிருச்சுங்க. பாபா வங்கா, நாஸ்ட்ராடமஸ் போன்ற எதிர்காலத்தை கணித்த தீர்க்க தரிசிகளின் சில கணிப்புகள் பழித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதல், மீண்டும் கொரோனா பரவுவது போன்ற சம்பவங்கள் தீர்க்க தரிசனங்களில் சொல்லியிருக்கப்படியே நடந்திருக்கு. இந்தியாவின் நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஜோதிடர் ஒருவர் வரப்போகிற மீதி வருடம் இந்தியாவிற்கு எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து தொடர்ச்சியான திடுக்கிடும் கணிப்புகளையும் செய்திருக்காரு. ஜோதிட சாஸ்திரத்தில் இருந்து பெறப்பட்ட இந்த கணிப்புகள் சுகாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் விண்வெளி ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய சவால்கள், வாய்ப்புகள் பற்றிய கணிப்புகளை வழங்குறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் வருகின்ற பார்த்தோம் அப்படின்னா ஜூன் முதல் டிசம்பர் வரை இந்தியாவிற்கு எப்படி இருக்க பெறப்போகிறது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது ஜூன் முதல் ஜூலை மாதம் வரைக்கும் இந்திய பாதுகாப்பு மற்றும் மருத்துவத்துறையில் சிறப்பான முன்னேற்றங்களை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு யுக்திகள், விண்வெளி ஆராய்ச்சியில் குறிப்பிட்ட முன்னேற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமான நோய்களுக்கான புரட்சிகரமான சிகிச்சையை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறதா. மருத்துவ கண்டுபிடிப்புகளுக்காக உலக அளவில் இந்தியா அங்கீகாரம் பெறலாம். அதே சமயம் தெற்கு கடலோர மாநிலங்கள் புயல்கள் மற்றும் கடற்கொள்ளையர் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய விவசாயம் மற்றும் வானிலை போன்ற முக்கிய துறைகளில் தனது ஆய்வுகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆண்டின் 2ஆம் பாதி வழங்குமா. சுற்றுச்சூழல் தூய்மையில கவனத்தை செலுத்துறது புதுமையான கழிவு மேலாண்மை யுத்திகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கிய அரசியல் பிரமுகர்களினுடைய பாலியல் ரகசியங்களும் வெளிவரலாம். இது பொதுமக்களிடையே பதட்டத்தையும் அரசியல் வட்டாரத்தில் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயம் சினிமா, உணவு மற்றும் விவசாயம் போன்ற முக்கியமான துறைகளை முன்னேற்ற புதிய திட்டங்கள் உருவாக்கப்படுமா. சரியான திட்டமிடல் இந்த தொழில்களினுடைய தரம் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட வெற்றிகரமான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக நாள்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான மருத்துவம் மற்றும் தடுப்பூசிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இந்தியாவின் ஆராய்ச்சி திறன்களை உலகிற்கு நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குமா. அது மட்டும் இல்லாமல் கடற்படை மற்றும் கடல்சார் யுத்திகளை வலியுறுத்தும் பாதுகாப்பு குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய குறிப்பிடத்தக்க முதலீடுகள் ஏற்கப்படலாமா. கடலில் சிக்கியிருக்கக்கூடிய தனி நபர்களை வந்து மீட்பதற்கான தேவை, கடல் எண்ணெய் மற்றும் கனிமங்களுக்கான ஆய்வு முயற்சிகள் போன்ற சவால்களை ஏற்படலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. 2025 முடிவடையும் போது விண்வெளி ஆய்வு மற்றும் அரசியல் இயக்கவியல் சாதனைகள் உருவாகலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இது சிக்கலான ஆனால் நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தை பிரதிபலிக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த மாதிரி நாஸ்ட்ராடமஸ் போன்ற பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது பலவும் வந்து மெய்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாஸ்ட்ராடமஸ் போலவே பாபா வங்கா அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லலாங்க. அவங்களுடைய கணிப்புகளும் பார்க்கும் பொழுது பெருமளவில் வந்து உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாஸ்ட்ராடமஸ் உடைய கணிப்புகளுக்கு எந்த அளவு வரவேற்பு இருக்கிறதோ அதற்கு நிகரான வரவேற்பும் ஒரு எதிர்பார்ப்பும் பார்த்திங்க அப்படின்னா பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளுக்கும் தற்சமயம் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இவங்களுடைய கணிப்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாஸ்ட்ராடமஸ் கணிப்புகளை போலவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய கணிப்புகள் பெரும்பாலும் நாஸ்ட்ராடமஸ் கணிப்புகளை ஒத்தே காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர்களினுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது வெகுவாக மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணுங்க. அதே மாதிரி கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானில் சுனாமி வரவிருப்பதாக சமூக ஊடகங்களில் வதந்திகள் பரவி வந்திருக்கக்கூடிய நிலையில்
பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளின்படி சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஜப்பானில் நிலநடுக்கம், சுனாமி, கொரோனா தொற்று முதலியவற்றை அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு வகையில் அதுவும் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறதும் நாம் இப்போ குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தற்போது இவர்களுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது அவர்கள் இந்தியாவை பற்றி தங்களுடைய கணிப்புகளை சொல்லியிருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கணிப்புகள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத இனிமே தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும்.